மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சார்ந்துளை போதும் மறவாதவர்க்கொரு தாழ்வில்லையே. ஆமாம் ஐயடியார்களே, மீன்பாடும் தேனாடு என்று சிறப்பித்து கூறப்படுகின்ற மட்டுமா நகரின் தென்பால் 13 மைல் தொலைவிலே நீர்வளமும் நிலவளமும் நிறைந்து கமவாசம் வீச சிவநாமம் போற்றுகின்ற சிவனடியார்கள் சிறைந்து வாழும் பழம்பெரும் பதிதான் எமது தேனூர் என்னும் தேற்றாத்தீவு கிராமம். இந்த தேற்றாத்தீவிலே வயலும் வயல் சார்ந்த மருத நிலமாகிய பால்மணல் மட்டிலே பல்லாண்டு காலமாக கோயில் கொண்டு எமக்கெல்லாம் நல்லருளை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற பாலமுருக பெருமானுடைய புதிய ஆலய கட்டுமான பணியானது எமது கிராம மக்களுடைய பூரண ஆதரவோடு மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று இப்பொழுது நிறைவுறும் தருவாயை அடைந்திருக்கின்றது. மிக விரைவிலே எம்பெருமானுடைய கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருள் கைகூடியிருக்கின்றது. அந்த வகையிலே ஆலயத்தின் பரிபாலன சபை தலைவராக விளங்குகின்ற திருவாளர் பாக்கியராஜா கமல்நாதன் அவர்கள் இந்த கும்பாபிஷேக தினத்திலே இசை 21 வெளியிடப்பட வேண்டும். பாலமுருகனுடைய புகழினை புகழ்ந்து பாடுகின்ற அந்த இருவட்டு முழுக்க முழுக்க எமது கிராம மக்களுடைய திறமையினை வெளிக்காட்டுவதாக கிராம கலைஞர்களை கொண்டே உருவாக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதற்கிணங்க எமது இந்து இளைஞர் மன்றத்தினுடைய முன்னாள் நீண்டகால உறுப்பினரும் ஆசிரியரும் சிறந்த இசையமைப்பாளரும் கலைஞருமாகிய இவர் 3 திறமைகளை உள்ளடக்கியவர். இயல், இசை, நாடகம் என்று கூறுவார்கள். அதேபோன்று பாடலை இயற்றக்கூடிய, பாடக்கூடிய, இசையமைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் மகேசன் தீபன் அவர்கள். இவருடைய இந்த முயற்சி, அதாவது எல்லா கலைஞர்களையும் ஒன்றிணைத்து பாலமுருக பெருமானுக்கு விருப்பட்டு வெளியிட வேண்டும் என்ற அந்த முயற்சியை தலைமை தாங்கி நடத்துகின்ற கலைஞராக அவர் இருக்கின்றார். தம்பி கலைஞர் தீபன் அவர்கள் கலைஞர்களை ஒருங்கிணைத்து இந்த வெளியீட்டை செய்ய வேண்டும் என்று பேர் ஆதங்கம் கொண்டு அறைகூவல் விடுத்திருக்கின்றார். பாடல் இயற்றக்கூடிய பாடல் ஆசிரியர்கள், பாடக்கூடிய கலைஞர்கள், அதேபோன்று வாத்தியங்கள் இசைக்கக்கூடிய தோல் வாத்தியமாக இருந்தாலும் சரி, நரம்பு வாத்தியமாக இருந்தாலும் சரி, எந்த வாத்தியமாக இருந்தாலும் சரி, இசைக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து முழுக்க முழுக்க பாடல் ஆசிரியர், பாடகர், இசையமைப்பாளர் என தேற்றாத்தீவு கலைஞர்களை உள்ளடக்கியதாக இந்த பாடல் ஒலிப்புகளை வெளிவர வேண்டும் என்ற பேர் அபாவோடு இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முயற்சியை எல்லாம் வல்ல கொம்புச்சந்தி பிள்ளையாரும் பாலமுருக பெருமானும் பக்க துணையாக நின்று ஒத்துழைப்பு நல்குவார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வகையிலே எமது கிராமத்தில் இருக்கின்ற கலைஞர்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். நீங்கள் பாலமுருகனை புகழ்ந்து பாடல் இயற்றக்கூடிய ஆற்றில் இருந்தால் முன்வாருங்கள். அதேபோன்று உங்களுடைய திறமையினை, பாடக்கூடிய வல்லமையினை காட்டுங்கள். உங்களாலான திறமைகளை வெளிக்காட்டுங்கள். உங்கள் திறமைகள் பாலமுருக பெருமானுடைய அந்த மகா கும்பாபிஷேக தினத்திலே வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் பாலமுருகன் ஆலயத்திலே இந்த உங்களுடைய ஆக்கங்கள், உங்களுடைய வெளிப்பாடுகள் அனைத்தும் ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கின்றது என்பதையும் மகிழ்ச்சியோடு இந்த வேளையிலே உங்களுக்கு அறிய தருகின்றோம். அதேபோன்று பாடலாசிரியர் கவிஞர் கலாபூஷணம் திருராணி ஐயா அவர்கள் இங்கே சமூகம் தந்திருக்கின்றார். அவரை இது சம்பந்தமாக கருத்துரை வழங்குமாறு அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி 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 நன்றி. எங்களுடைய கொம்பிச்சந்தி பெருமானுக்கு துளி போட்டு அங்கு விடயத்திற்கு வருகின்றோம். நல்லது. பாடல் எழுதக்கூடியவர், பாடக்கூடியவர், மற்றது உடையில் மிகவும் வல்லமை ஆனவர். நுணுக்கமான சில கர்மங்களை செய்து இசை வடிவங்களில் எங்களோட இசையை வெளிக்கொண்ட துடிப்பவர் தீபன். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். அவருடைய பணிக்கு நாங்கள் நிச்சயமாக ஒத்துழைக்க வேண்டும். பாலமுருகனுக்கு பாமாலை வெளிவிடுவதற்கு முதலாக அவருடைய ஒரு பாடல், மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல், எங்களுடைய கொம்புச்சந்தி பெருமானுக்கு சுடிபோட்டு பாடிய பாடல். அந்த பாடலின் ஊடாகத்தான் இன்று அவர்
வெளி உலகத்துக்கு தன்னுடைய பெருமையான ஒரு சேவையை பாலமுருகன் ஊடாக செய்ய இருக்கின்றார். ஒரு பாடல், அருமையான பாடல். கொம்பு சந்தியிலே கொம்பு விளையாடி கொம்படித்த பிள்ளையாரே எங்கள் தேற்றா தீவு பிள்ளையாரே என்கின்ற பாடல்தான் தீவன் அவர்களுடைய முதலாவது பாடல் வெளியீடு. அது பிரசித்தமற்ற ஒரு பாடல். அடுத்து அவருடைய பாடல்கள் எல்லாம் பாலமுருகன் தம்பியின் மேல் பாடப்படுகின்ற பாலமுருகன் பாடலாக வெளிவருவதற்கு நாங்கள் பல்வேறு வகையிலே முயற்சி செய்து அவருக்கு பக்கத்துணையாக இருக்க வேண்டும். எங்களுடைய கிராமத்திலே இருக்கின்ற சிறந்த பாடகர்களை எல்லாம் நாங்கள் இனங்கண்டு சன் அவர்கள் இருக்கின்றார், அங்கால பாபு அவர்கள் இருக்கின்றார், அங்கால கணேஷ் அவர்கள் இருக்கின்றார். ஆகவே இன்னும் பலரை நாங்கள் எங்களுடைய கிராமத்திலே படித்தெடுத்து நல்ல பாடகர்களை எல்லாம் பாடல்களை பாடி பாலமுருகனுடைய புகழுக்கு கும்பாபிஷேக விழா சிறப்பதற்கு எங்களுடைய பக்கத்துணையாக அவருக்கு நிற்க வேண்டும் என்று பாலமுருகனுடைய ஆலயத்தினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற தம்பி கண்ணன் அவர்கள் மிகவும் ஒரு கலைப்பிரியன். அவர் மிகவும் முக்கியமான சில கர்மங்களுக்கு செயல்வடிவம் கொடுக்கக்கூடியவர். அவர் கடந்த தூர பிரதேசத்தில் இருந்தாலும் கூட பாலமுருகனுடைய ஆலயத்திலே இருக்கப்படுற இவ்வாறான நடவடிக்கை இசை நிகழ்வாக இருக்கலாம், இன்னும் வெவ்வேறு நிகழ்வுகளுக்கும் உறுதுணை புரியக்கூடியவர். இன்னும் நான் தம்பி கண்ணனிடம் ஒன்றை நான் இருக்கின்றேன். எங்களுடைய 87ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு பாலமுருகன் பாமாலை என்கின்ற ஒரு நூல் எங்களுடைய பாலமுருகனுடைய ஆலயத்தோடு சிறப்பியதையும் முருகனை பற்றிய பாடல் நிரம்பிய அந்த பாடல் 2வது தொகுப்பாக ஒரு வர்ணமான அட்டைகளோடு அந்த கும்பாபிஷேக விழாவின் ஊடாக அன்றைய தினத்திலே அந்த பாலமுருகன் பாமாலை என்கின்ற அந்த நூல் வெளியிடுவதோடு தம்பி இசைப்பிரியன் ஜீவன் அவர்களுடைய இசை வெட்டு கூட எங்களுடைய கிராமிய வட்டத்திலே இருக்கின்ற இல்லாம் பாடல்களை வெளிக்கொண்டு அந்த இருவற்றையும் வெளியிட்டு எம்பெருமானை மகிழ்விக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். தம்பி அவருடைய முயற்சி பாராட்ட தக்கியது. ஜீவனுக்கு எப்பவும் எங்களுடைய கொண்டு சென்று பெருமானும் பாலமுருகனும் நிச்சயமாக பக்கத்திலேயாக இருந்து வெற்றி வர பூமியாம் இலங்காபுரியின் கண்ணே ஐஞான் ஒளி போக்கி மெஞ்ஞான் ஒளி கொடுக்கும் ஆதவனின் வரவு காணும் கிழக்கிழங்கையின் மட்டக்கிளப்பு தேட்டாத்தீவு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய புனருத்தாபன கட்டுமான பணிகள் சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முழுக்க தேட்டாத்தீவு கிராம மக்களின் பேர் ஆதரவோடு இந்த கட்டுமான பணிகள் சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே மகா கும்பாபிஷேக சிறப்பு நிகழ்வு மிக விரைவாக இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இதனை சிறப்பிக்கும் வகையிலே தேட்டாத்தீவு கிராமத்தில் இருக்கின்ற இலை மறை காயாக இருக்கின்ற கலைஞர்களை அங்கே அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரும் முகமாக சிறப்பான முறையிலே எமது கலைஞர்களுடைய குரல் தேர்வுகள் தற்பொழுது எமது பிரபல இசையமைப்பாளர் குறிப்பாக இசை ஆசிரியர் தீவன் அவர்கள் இதுவரையும் அவர் 25 வருடத்துக்கு மேற்பட்ட இசை அனுபவம் கொண்ட ஒரு சிறந்த இசையமைப்பாளர். பல பாடல்களை எமது ஆலயத்துக்காக தனது இசையிலே வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக எமது தீவனோடு உங்களுடைய இசைப்பயணத்தை தொடர வேண்டும், உங்களுடைய புகழ் உலகளாவிய ரீதியில் செல்ல வேண்டும். அந்த வகையிலே பெருமானுடைய அனுக்கிரகணம் இந்த நேரத்திலே கூடியிருக்கின்றது. எமது ஸ்ரீ பாலமுருகன் ஆலய புனர்த்தாபன கட்டுமான பணியின் சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டு நிறைவடையும் வேளையில் இருக்கின்றது. மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அந்த இருவட்டு வெளியிடப்படுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீங்களும் உங்களுடைய இசை திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டுமாயின் உங்களுடைய வாய்ப்பினை அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்களும் ஒரு சிறந்த பாடகராக முன்னேறலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் ஏராளமான இசை கலைஞர்கள் தங்களுடைய குரலினை இங்கே வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தற்பொழுதாக எமது பிரபல இசையமைப்பாளர் தீவனுடைய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் அறிய தருகின்றோம். 075 23 35 572 என்ற இலக்கம் ஊடாக தொடர்பு கொண்டு குரலினை நீங்கள் அவர்களுடன் வழங்குவதன் மூலம் உங்களுடைய பாடலை உலகறிய செய்யலாம் என்பதை இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொள்கிறோம். பாடல் சம்பந்தமான இருவற்றினை வெளிவுகளுக்கான கருத்தினை இங்கே வழங்குவதற்கு எமது பிரபல பாடகர் சண்முகம் ஐயா அவர்கள் இங்கே ஒரு சில கருத்துக்களை வழங்க இருக்கின்றார். நன்றி ஐயா. ஓம் சரவண பவாய நமக. எல்லாரும் கவிஞர் கலாபூஷணம் தேர்வுநாள்
கூறியிருக்கிறார். அதுபோல் எங்களது தலைவர் வினோத ராஜா ஜெயா இதே விஷயத்தான் கூட அதை நான் முன்னே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தும் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் வெகு விரைவில் கும்பாபிஷேகம் அதுக்காக பாடல் ரெக்கார்டிங் நடந்து கொண்டிருக்குது. அந்த வகையில் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கோரஸுக்குரிய டீம் அப்படியெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறா எங்களை தீபனை ஜாயின் பண்ணலாம். ஏன்டா தீபன் ஒரு கலைஞன் மட்டுமில்லை, பாடலில் கூட இன்ட்ரெஸ்டிங் கூட. ஏன்னா அந்த நாள் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முதலே கூட அவர் தனியாக வீட்டுக்குள்ளே என்ன அழைச்சி கொண்டு ஒரு 2-3 பாட்டு ரெக்கார்ட் பண்ண அப்புறம் போயிட்டான். அப்போ அந்த அளவு அந்த ஏஜ்லேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அப்புறம் கட்டாயம் செய்வான்னு நம்பிக்கை பிலீஃப் எனக்கு இருக்குது. ஐ ஹேவ் த பிலீஃப் நவ். அதுபோல் நானும் கைவசம் எனக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட பாலமுருகனை பற்றி எல்லா கடவுளையும் பற்றி இருக்கிறோம். பொம்பிச்சதேன் சகலரும் பாலமுருகனை பற்றி கிட்டத்தட்ட 20 பாட்டுகள் நான் எந்த இதில் நான் லிரிக் பண்ணியிருக்கிறேன். அந்த சூழ்நிலை அது இது அருள் எல்லாத்தையும் பற்றி அதில் 2 பாட்டும் அவர்கிட்ட இருக்குது. மற்ற பாடல்களையும் இசையமைக்க வேணும், அது கோரஸும் வேணும். நான் தான் பாடுறேன் இல்லை, எவரும் வந்து அந்த பாடலாம், அதுக்கு இசையை கொடுக்கலாம்னு கூறி மற்றும் கூறுறதுக்கு இல்லாமல் இருக்காங்க. அவரிடமும் கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த இருவட்டு வெளியீட்டு சம்பந்தமாக எமதுடைய கிராமத்தில் பல சேவைகளை நல்கி வரும் ஆலயத்தின் தொண்டரும் பிரபல பக்தி பாமாலை இசைகளை நாளாந்த வெளியிட்டு கொண்டு வரும் தானாகவே வரிகள் அமைத்து இசை போட்டு பாடல்களை வழங்கி உங்களையெல்லாம் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து சேவை செய்து கொண்டிருக்கும் எமது ஸ்ரீலங்கா டெலிகாம் முன்னாள் ஊழியரும் எமது தேட்டாத்து கிராமத்தின் மண்ணின் மைந்தருமாகிய எமது கதிரல் பிள்ளையா அவர்களுடைய கருத்துக்கள் அடுத்து இடம்பெற இருக்கின்றது. இது அவருடைய கருத்தினை நீங்கள் கேட்டு செல்லலாம். பாலமுருகன் வருவாரே, பாடஸ்வரங்கள் தருவாரே, குறைகள் யாவும் தீர்ப்பாரு, நம் குரலில் இனிமை தருவாரு, நம் குரலில் இனிமை தருவாரு. தேட்டாத்தீவு பால்மணல் மேட்டிலே பள்ளி கொண்டு நாடி வருபவர்களுக்கெல்லாம் பாரி வழங்கி கொண்டிருக்கின்ற பாலமுருகனின் ஆலய கட்டுமான பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றன. அந்த வகையிலே இந்த வருடத்திற்குள் எதிர்வருகின்ற 8ஆம் மாதம் பாலமுருகனின் அருளால் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான வேலைகள் மிகவும் மும்முரமாக நடைபெறுகின்றது. அந்த வகையிலே நமது கிராமத்தைச் சேர்ந்த அன்பர்கள் பாலமுருகனுடைய அடியார்களுடைய அர்ப்பணிப்போடும் அவர்களுடைய நிதியுதவியோடும் அதேபோல் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற தம்பி பாக்கியராஜா கமலநாதன் கண்ணன் அவர்களுடைய முயற்சியாலும் அவர்களுடைய சிறிய தந்தையாகிய தம்பியப்பா மகேந்திர ராஜா ஜெர்மனியிலே வசிக்கின்ற அவர்களுடைய குடும்பத்தினரின் ஒத்துழைப்போடும் ஏனைய வெளிநாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் வாழுகின்ற நமது புலம்பெயர் உறவுகளின் உதவியோடும் மிகவும் சிறப்பான முறையிலே கட்டுமான பணிகள் நடைபெறுகின்றது. அந்த வகையிலே கௌரவ தலைவர் தம்பி கண்ணனுடைய வேண்டுதலின் பேரில் பாலமுருகனுடைய கும்பாபிஷேகத்தில் பாலமுருகனுடைய புகழ் பாடுகின்ற பக்தி பாடல்கள் பாமாலைகள் போன்றவற்றை நமது கிராமத்திலே இருக்கின்ற அனைத்து கலை உள்ளங்களையும் சேர்த்து சிறந்த முறையிலே பாட வல்லவர்கள், பாடல்களை இயற்றக்கூடிய பாடல் ஆசிரியர்கள், ஏனைய வாத்தியத்தை சிறந்த முறையில் இசைக்கக்கூடிய வல்லுநர்கள் எல்லோரையும் ஒன்றாக சேர்த்து நாங்கள் இந்த பாடல்களை வெளியிடுவதற்கு சித்தம் கொண்டுள்ளோம். பாலமுருகனின் ஆசியும் அதற்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த வேலைகள் முன்முறமாக தம்பி தீபனின் தலைமையிலே அவருடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் ஏற்கனவே பாலமுருகனின் சன்னிதானத்திலே இருந்து விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க அநேகமான பாடகர்களும் வாத்தியத்தை இசைக்க வல்லவர்களும் பாடல்களை எழுதி வழங்கிய வண்ணம் இருக்கின்றார்கள். அதேபோல் இன்னும் நமது கிராமத்திலே வாழுகின்ற அனைவரும் இந்த இசையிலே
துறையிலே ஆர்வமுள்ள அனைவரும், பல்கலைக்கழகங்களிலே விரிவுரையாளர்களாக இருக்கின்றவர்களும், பல்கலைக்கழகத்திலே சங்கீதம் பயின்று கொண்டிருக்கின்றவர்களும் எல்லோருமாக சேர்ந்து இந்த நிகழ்வுகளை, இந்த இருவட்டை நாம் சிறப்பான முறையிலே நிறைவு செய்வதற்கு அனைவரும் ஒத்தாசை வழங்குமாறு அன்பாக வேண்டி நிற்கின்றோம். வணக்கம். நான் இன்றைக்கு கூட இருக்கிறேன்னு சொன்னால் நான் இருக்கிற பிள்ளையார் ஒரு முன்னுக்கு இந்த கோயிலில் பஜனை வாய்ச்சி வந்தால்தான் நம்ம எங்களுக்கு வந்து கலையை தந்தது கலைவாணி தந்திரிக்காவும் யார் தந்தனிக்கா பிள்ளையாருக்குள்ளால கொம்பு பிள்ளையாருக்குள்ளால வந்தது தான். ஏன்னா இங்கே அங்கிள்ன்றவர் மூதாதையர் அந்த காலத்துலேருந்தே பக்கத்தில் இருக்க மேடை எல்லாம் இருக்குது, அவங்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் கொண்டு போகிறோம். எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கலைஞர்களை நாங்கள் இணைச்சி அவங்கள வழி நடத்தணுன்றது தான் எங்களுடைய பிரதான ஆகாது. ஏன்னா நாளைக்கு நாங்கள் இல்லாத போதும் இந்த ஊர் கலைக்கு பேர் போன ஊர். அந்த விஷயத்தை நாங்கள் எங்களால் முடிஞ்சவளை காப்பாற்றணும். நான் யோசிக்கிறோம். இது சம்பந்தமாக நான் இசையமைப்பதற்கு நான் பல பாடல் இசையமைச்சு பல பிழைகளை விட்டு பல சிக்கல்களை பல பாடல்களை இசையமைச்சு தவறுகள் விட்டு திரும்பி இன்று ஓரளவு இருக்கின்றேன். நான் இங்கே வந்து பார்க்கின்ற போது எங்களோட ஊரில் நான் ஒரு அழைப்பு தான் விடுத்தேன். அதாவது எனக்கு பாட்டு எழுதக்கூடியாக்கள் எல்லாம் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தாங்கன்ட்டு எனக்கு வந்த எண்ணிக்கை பார்த்தா அந்த சொல்லையெல்லாம் அவ்வளவு பாடல்களும் பாடகர்களும் இசை ஆர்வலர்களும் இசை வாசிப்பாளர்களும் இசையமைப்பாளர். அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன, எனக்கு வேலை லாபம். நான் இசையமைக்க வேண்டியதுக்கு முதலே அவங்களே பாட்டு எழுதி இசையமைச்சிட்டே வராங்க. ஸோ இது வந்து நான் அதை அப்படியே பயன்படுத்தணும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம கலைஞரில் இருக்கிற அந்த திறமையை நம்ம கீழே கொண்டு போகக்கூடாது. நான் வழியால் வர்றது விஷயம் வேற, என் கீழே இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்க பிள்ளைகள் வழியால் வரும். நாங்கள் நாளைக்கும் ஜெயிக்கணுன்றது நம்ம முக்கியம் இல்லை. நாளைக்கு இந்த ஊரில் இருந்து கலைன்றது இருக்கோம். அதுக்காக நாங்கள் ஒரு கிஃப்ட்டு இவனாச்சு பார்த்தீங்கன்னா அந்த காலையில் கோயிலே கிடந்து அப்படியே நாங்கள் அனுபவப்பட்டு அப்படியே வந்தேன். பாவனாச்சுன்னா தனித்துவமான பாடலை உருவாக்கி பாடல். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு அளவே இல்லை. இவரை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் ஒரு கோஆர்டினேஷன். இந்த இதில் இந்த பக்கச்சார்வோ இந்த மற்றது பால் இந்த வேறுபாடோ இல்லை. ஏன்னா ஊரை நாங்கள் ஏன் மையப்படுத்தணும்னா இந்த ஊரில் கலைஞர்களை அந்த வெளிப்படுத்தணும். எங்களால் செய்ய முடியும் என்று காட்டுறதன் ஊடாக பல மற்ற கிராமங்களும் யோசிக்கும் பார்த்து சொந்த ஊரை வச்சு அவன் செஞ்சுட்டான் இந்த ஒரு நல்ல முன்மாதிரியாக கதைப்பாங்கன்றது. இதில் ஒரு மிகச்சிறப்பான விஷயம் என்னென்னா, நான் இந்த பாடலுக்கு இப்படியான ஒரு விஷயத்தை ஃபேஸ்புக் மூலமாக முகநூல் பக்கத்தில் போட்டதிலிருந்து வெளிநாடுகளில் இருக்கிட்ட 5 பாடகர்கள் பாடகிகள் எனக்கு அனுப்பியிருக்காங்க அவங்களோட வாய்ஸ் டெஸ்ட்டுக்காக. அந்த விடயங்களை நான் இப்போ வெளியிடல. ஏன்னா ஃபைனல் டிசிஷன் நாங்கள் எடுக்கல, யாரை படிக்க வைக்கிறது. அதுக்காக நாங்கள் எங்களுடைய அந்த கலைஞரை உள்ளடங்கின ஆக்கலாம் ஒரு தேர்வு ஒன்று செய்வோம். இதில் இவங்களுக்கு கொடுக்கலாம். மேக்ஸிமம் நாங்கள் எல்லாரையும் செலக்ட் பண்ணுவோம். அதை தேர்வு செஞ்சு வெளியிடப்படும் போது வெளிநாட்டில் இருக்கின்ற உள்நாட்டில் இருக்கின்ற தேட்டாதி சார்ந்த கலைஞர்கள் பாடல் பாடி இசையமைத்து இதில் பங்கொள்கிற அனைவரையும் நாங்கள் வெளியிட தயாரிக்கிறோம். இதில் முக்கியமாக கமல்நாதன் பாக்கியராஜ் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தெய்வம் ஒரு வாய்ப்பு தந்தது. நாங்கள் அவர்கிட்ட அந்த ரிக்வெஸ்ட் பண்ணினோம். அவர் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு, அதுக்குரிய ஆதரவு வழங்கியிருக்காரு. அதுக்காக என்னுடைய நன்றி. நான் இது என்னுடைய வெற்றி இல்லை, எங்களோட ஊருடைய வெற்றி நான் சொல்லுவேன். நல்லபடியாக இது நடக்கணும்னு சொல்லி கேட்டு அந்த வகையிலே எமது கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலய கௌரவ தலைவர் விமலானந்தராஜ் அவர்களும் உங்கள் இளம் கலைஞர்கள் திரைமாணர்களுக்கு அன்பான அழைப்பினை விடுத்திருக்கிறார். எமது கலாபூசணம் கவிஞர் தீனுரான் ஐயா அவர்கள், அதே போன்று இசைக்கலைஞர் பாவு அண்ணாச்சி, அதே போன்று சன் பிரபல பாடகர்கள், அதே போன்று ஏனைய பாடல்களும் உங்களுடைய குரல் தெரிவினை வாரி வழங்கி எமது மகா கும்பாபிஷேகம் இடம்பெறும் முன்னதாக இருவற்றினை நாம் வெளியிடுவதற்கான ஏற்பாடினை மேற்கொண்டிருக்கின்றோம். எமது இசையமைப்பாளரை பொறுத்தவரையிலே பல பாடல்களுக்கு இசையமைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இவர் இசை வழங்கி கதிர்காமம் எமது கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமானுடைய கலியுக வரதன் முருகப்பெருமானுடைய பாடலை வழங்கி அந்த பாடல் உலக புகழ்பெற்ற பாடலாக இங்கே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அதுபோன்று இன்னும் பல பாடல்களை உங்களுக்காக வழங்குவதற்கு எமது இசையமைப்பாளர் தீவன் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்களும் உங்களுடைய அருமையான இனிய குரலை வழங்கி உலகளாவிய புகழ் பெறுவதற்கும் எமது தேற்றாத்தீவு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய புனர்ஸ்தாபன கட்டுமான பணிகள் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டு தற்பொழுதாக ஆலய வேலைகள் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மகா கும்பாபிஷேகத்துக்கு கொண்டதாக இந்த இருபட்டு சிறப்பான முறையிலே வெளியிடப்பட இருக்கின்றது. வயலும் வயல் சார்ந்த மதுரில் மண்ணிலே பல்லாண்டு காலமாக கூறிக்கொண்டு நாடி வருகின்ற அடியார்களின் துன்பதுயர் போட்டி தம் கருணை பெருவற்றினை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் தேற்றாத்தீவு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய புனர்ஸ்தாபன கட்டுமான பணி தற்பொழுது இடம்பெற்று மகா கும்பாபிஷேக இருபட்டு அங்கே வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் எமது தேற்றாத்தீவு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய புதிய தலைவர் பாக்கியராஜா கண்ணன்
அண்ணாச்சி அவர்கள் இதற்கான முழு ஒத்துழைப்பினையும் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அவர் வழங்குகின்ற அந்த ஒத்துழைப்பே எமது இசை வெளியீட்டுக்கான பேர் ஆதரவாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்களும் வாருங்கள், உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். இசை பிரியர்களுக்கான அன்பான அழைப்புகள். அரிய முயற்சியிலே முன்னின்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற எமது இசை கலைஞர் தீபன் அவர்களுக்கும், அதேபோன்று அவரோடு இணைந்து இந்த முயற்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற கலாபூஷணம் கவிஞர் தேனூரான், அதேபோன்று கலைஞர் கதிரவேல் பிள்ளை அவர்கள், கலைஞர் சண்முகநாதன் மற்றும் இன்னும் பல கலைஞர்கள் அவரோடு இணைந்து இந்த அரிய முயற்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல கொம்புச்சந்தி பிள்ளையாருடைய பேரருளும் எல்லாம் வல்ல பாலமுருக பெருமானுடைய திருவருளும் கைகூட வேண்டும். இந்த முயற்சியானது சிறப்பான முறையிலே முன்னெடுக்கப்பட்டு கும்பாபிஷேக தினத்திலே இந்த இருவட்டு வெளியிடப்பட வேண்டும் என்ற அந்த பெரிய நோக்கோடு செய்யப்படுகின்ற இந்த முயற்சி கைகூட வேண்டும் என்று எல்லாம் வல்ல பாலமுருக பெருமானை வேண்டி விடைபெறுகின்றோம். நன்றி.